மாதங்கி தாயாருக்கு தான் கொடுத்த பிரசாதத்தினால தான் காளியா மாறி இருக்காங்க அப்படின்னும் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னும் மல்லன்னு முனி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். காளியோட கோவத்தை பார்த்து முருகனும் விநாயகர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. முருகன் சிவன் கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அப்படி இருக்கப்போ இந்த அழிவு எப்படி சாத்தியமாகும்? நீங்க நினைச்சீங்கன்னா தந்திர சக்தி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளையுமே அழிச்சிட முடியுமே, அப்படி இருந்தும் ஏன் நீங்க அதெல்லாம் அழிக்கல, தாயாரையும் போக விட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சிவனும் அழிவு நேரும் தெரிஞ்சாலும் சில நேரங்களில் அதை நான் தடுக்கிறது இல்ல, வழி நடத்திட்டு போற இல்லையா யுத்தங்களுக்கு, அதுல ஏராளமானவர்கள் கொல்லப்படுவாங்க தெரிஞ்சும் ஏன் உன்னோட சேனையை வழி நடத்திட்டு போற அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கவும், யுத்தத்துக்குன்னு ஒரு நியாயமான காரணம் இருக்கும், தர்மத்துக்காக யுத்தம் புரியறது தவறே கிடையாது அப்படிங்கிறாரு முருகனும். அப்படின்னா மகாகாளியோட இந்த பயணத்துல நோக்கம் இருக்காது அப்படின்னு நீ எப்படி நினைக்கிற? மகாகாளியோட பயணத்தோட நோக்கம் தர்மத்தை காப்பாத்துறது. இருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா பகலோட மகத்துவம் எப்படி தெரியும்? முக்காலமும் எங்களுக்கு தெரியும், சமநிலையை நிறுவறதா மும்மூர்த்திகளான எங்களுடைய கடமையும் கூட. அழிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது, மகா காளி கூட இப்ப அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு அவரு விளக்கம் சொல்றாரு. அடுத்த காட்சியில காளி ரொம்ப கோவமா போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அவங்க ஆக்ரோஷத்தோட கோவத்தோடையும் கத்தவும், இங்க விநாயகர் பதட்டமாகி நான் ஏதோ அபசுகுணமா உணர்றேன், ஏன்னா கங்காதேவி தாயாரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, நீங்க இப்ப உடனடியாக அங்க போய் ஆகணும் அப்படிங்க. சிவனும் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க காளி நடந்து போயிட்டு இருக்காங்களே ஆக்ரோஷமா போயிட்டு இருக்கிறவங்க ஒரு இடத்துல சட்டு நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி தண்ணி மாதிரி ஏதோ வந்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல அவங்களால உணர முடியுது கங்காதேவி தான் அங்க வந்திருக்காங்க. கங்காதேவியும் நீரோட உருவத்துல இருந்து அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு வராங்க. உங்களை பார்த்து தடுத்து நிறுத்தவும் கங்காதேவி பார்த்ததுமே காளியோட கோபம் இன்னும் அதிகமாகுது. அதே கோபத்தோட ஆக்ரோஷத்தோடையும் காளி என்னோட வழியில இருந்து விலகி போயிரு கங்கா அப்படிங்கிறாங்க. கங்காவும் சத்தத்தை கேட்டு பயந்தா கூட போமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் பயந்துட்டே அசைக்கிறாங்க. உன்னால என்னோட பயணத்தை தடுக்க முடியாது, ஏன்னா இது வரைக்கும் மகாகாளியோட லட்சிய பயணத்தை யாருமே தடுத்தது கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கங்காதேவி அங்க வந்து நகர மாதிரி தெரியல. உடனே நான் சொன்னது உனக்கு புரியலைன்னா மகாதேவர் கிட்ட அப்படின்னு சொல்ல வந்துட்டு அதோடு நிறுத்திக்கிறாங்க. கோவத்தோட கங்காதேவியை பார்த்துட்டு இருந்துட்டு சொல்றாங்க, அவர்கிட்டே போய் கேட்டுக்கோ, என்னோட அனுமதி இல்லாம யாருடைய தலையில உன்னோட இல்லத்தை அமைச்சுக்கிட்டோ அவர்கிட்டே போய் கேளு அப்படின்னு சிவனை தான் சொல்றாங்க. அதோட அங்க இருந்து நகர்ந்து போக பாக்குறாங்க. கங்கா நில்லுங்க அப்படின்னு சொன்னதும் என்னோட வழியில இருந்து நீ விலகி போயிரு கங்கான்னு திரும்பவும் கத்துறாங்க காளி. அங்க வழக்கம் போலவே மல்லன் அவனுடைய யாகத்துல நிறைய பொருள் எல்லாம் போட்டுட்டு அது நெருப்பு ரொம்ப அதிகமா வரதை பார்த்துட்டு தாயாரோட கோவம் அதிகமாவது எப்ப வேணாலும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க திரும்ப காளியை காமிக்கிறாங்க. காளி பழையபடி அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இறுதி எச்சரிக்கை கொடுக்குறேன், இங்க இருந்து விலகி போயிரு, இல்லைன்னா உன்னோட அழிவு நீயே தேடிக்குவ அப்படின்னாலும் இப்போ கங்கை போமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையசிக்கிறாங்க. காளியோ ரொம்ப கோவத்தோட நெருப்பை வரவழைச்சு அந்த நெருப்பை கங்காதேவி மேல போட அவங்க வழி தாங்க முடியாம கதறாங்க. சிவனோ இதெல்லாம் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க விநாயகர் உடனடியா நீங்க இங்க இருந்து போங்கப்பா, நீங்க இப்ப போகல அப்படின்னா கங்காதேவிக்கு அழிவு ஏற்பற்றும், அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துல நிரந்தரமா கங்கை நதி ஓடாது அப்படின்னு சொல்ல அங்க கங்காதேவி மேல வீசப்பட்ட நெருப்புனால கங்கை நதியை நெருப்பா மாற ஆரம்பிக்குது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க சொன்னா கேட்பாங்க, அம்மாவோட இந்த கோபத்தினால அவங்க சகோதரியை அவங்க அழிச்சிடக்கூடாது, நீங்க இப்ப போல அப்படின்னா நான் போக வேண்டியது இருக்கு. இங்க காளியோ இறுதியா எச்சரிக்கிறேன், இப்போது என்னோட வழியில இருந்து விலகி போ அப்படிங்கிறாங்க. அப்போ கங்காதேவி சொல்றாங்க, உங்களோட கோபை நேர்ச்சி சாம்பல் ஆக்கினாலும் நான் அந்த பாதையை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோபத்தோட காளி அவங்களோட வாழை ஓங்கிட்டு கங்காதேவி நெருங்கவும் சரியா அந்த இடத்துக்கு நாராயணன் வந்து நிக்கிறாரு. இவங்க கையில ஆயுதத்தோடு நிக்கிறதையும் கங்கை வந்து நெருப்போட துடிச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு நாராயணரும் அவங்க கிட்ட கேட்கிறாரு, கங்காதேவி எந்த தப்பும் செய்யல, அவனோட சகோதரி, அவளை இந்த துன்பத்துல இருந்து விடுவிச்சு கொடு அப்படின்றாரு. ஆனா அப்பவும் அவர்கிட்டயும் காளி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சகோதரி எனக்கும் என்னோட கணவருக்கு இடையில வந்தப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க சகோதரி அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதலைன்னு நினைக்கிறீங்களா, நீங்களும் என்னோட வழியில இருந்து விலகி போங்க அப்படின்னுங்க. நாராயணரும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நின்னுக்கிறாரு. கங்காதேவி உன்னோட கோபத்துக்கு இரையாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.